என்னாலுமே என் தேவனை என்னாவினால் துதிப்பேன். சொல்லுங்க, கவனிங்க. சங்கீதங்களுக்கெல்லாம் கிரீடம், சங்கீதங்களின் கிரீடம் என்று ஒரு சங்கீத புத்தகத்தை சொல்லலாம். அதுதான் சங்கீதம் 139 அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கங்க. சங்கீதம் 139 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கங்க. முடிஞ்சா வீட்டில் போய் இன்னைக்கு இந்த முழு அதிகாரம் ஒரு முறையாவது படிச்சுட்டு நீங்க சாப்பிட போங்க, அல்லனா நைட்டு தூங்க போங்க. அல்லேலூயா. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது இந்த சங்கீதத்தை நீங்க ஒரு முறையாவது என்ன செஞ்சிருங்க, வாசித்து பார்த்துருங்க. சரி, இதுல தேவனுடைய 3 குணாதிசயங்களையும் நம்மை குறித்து சொல்லப்பட்ட 3 விஷயங்களையும் நம்ம அங்க படிக்க போகிறோம். கவனிங்க, ரொம்ப அருமையான சங்கீதம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாருடைய கவனமும் எல்லாருடைய எண்ணங்களும் இந்த வேத புத்தகத்தின் மேலையும் இந்த செய்தி மேலே மட்டும் இருக்கணும். கவனிங்க, இந்த சங்கீதம் தேவனுக்கும் தனக்கும் இருந்த உறவை பற்றி தாவீது சொல்றார். அதாவது இந்த சங்கீதத்துல தாவீது என்னுடைய, என்னை, எனக்கு, நான் என்று தன்னை குறிக்கிற வார்த்தையை 24 வசனங்கள்ல கிட்டத்தட்ட 48 முறை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. இந்த சங்கீதத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் கவனம் செலுத்துங்க. பாருங்க, சங்கீத புத்தகத்துல முதலாவது இவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை குறித்து அங்க அவர் அங்க சொல்றாரு, என்னை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்முடைய தேவன் சர்வ ஞானி. சொல்லுங்க, என்ன அறிந்து வைத்திருக்கிறார்னா, இப்ப நான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமா? உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, என்னை தேவன் ஆராய்ந்து என்ன செய்யறாரு? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ ஞானி. சொல்லுங்க, சர்வ ஞானி. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ ஞானி. சர்வ ஞானி அப்படின்னா, தேவன் சர்வ ஞானி என்றால் நம் தேவன் சகலத்தையும் அறிந்தவர். நம் தேவன் சகலத்தை அறிந்தவர். தனி மனிதனை பற்றியும் நாடுகளை பற்றியும் அறிந்தவர். நம்முடைய தேவன் யாரு? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. சர்வ ஞானினா என்னது அர்த்தம்? சகலத்தையும் அறிந்தவர், தனி மனிதனையோ நாடுகளை பற்றி அறிந்தவர், கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்தவர். அவர் தான் யாரு? சர்வ, அவர் தான் உண்மையான ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டோடைய சிறப்பு என்ன? அவர் சர்வ ஞானி. பைபிளை நீங்க சாதாரணமா படிக்க கூடாது. சும்மா நல்லவர், வல்லவர், அதை செஞ்சார், இதை செஞ்சார், அற்புதம், அதிசயம் இல்லை. இதெல்லாம் நீங்க படிக்கணும். நிறைய பாடல் வந்தனால யெகோவா ஈரே, யெகோவா ஷமா, யெகோவா ஷாலோம், யெகோவா ருவா, யெகோவா நிசி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆழங்களை அறிந்தவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. அப்ப இந்த சர்வ ஞானின்னு ஏன் சொல்றேன்னா, அவர் என்னையும் அறிந்திருக்கிறார். முதல் பாயிண்ட், தேவன் சர்வ ஞானி. அப்ப இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். என்ன தெரியுங்களா? என் தேவனும் நானும். இதை சொல்லிட்டு என் தலைப்பு கொடுக்கணும், அப்பதான் அது உங்களுக்கு புரியும். தலைப்பு என்ன எழுதிருக்கணும்? எழுதுங்க, என் தேவனும் தாவீதும் தேவனும். அதான் சங்கீதம். இதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பேசியிருக்கிறேன், யோனாவும் தேவனும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், தாவீதும் தேவனும். அதாவது தாவீது இந்த இடத்துல உங்களை போட்டுக்கணும், என் தேவனும். இந்த சங்கீதத்தில் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? என்னை பற்றியும் என் தேவனை பற்றியும் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. சரி, அவர் சர்வ ஞானி. என்ன அறிவார்? எப்படி என்ன அறிவார்? 139:2 என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன செய்றீங்க? அறிகிறீர். அதனால என்னை அறிவார் அப்படின்னு நீங்க போட்டு என்ன எழுதிக்கணும்? என் செயல்களையும் என் சிந்தனைகளையும் தேவன் அறிவார். எப்படி அறிவார்? எதெல்லாம் அறிந்திருக்கிறார்? என் செயல்களையும் என் சிந்தனைகளை, என் உட்காருதல், எழுந்திருத்தல் எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரா? சொல்லுங்க, என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். அதாவது என் செயல்களையும் என் சிந்தனைகளும். அதிலே 3வது வசனம் பாருங்களே, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு
தெரியும். என் நிகழ்காலத்தையும் என் எதிர்காலத்தையும் அறிவார். சர்வஞானினா புரிஞ்சுங்களா? என் சிந்தனை அறிகிறாரு, என் செயல்கள் அறிகிறாரு, என் நிகழ்காலத்தை அறிகிறாரு. என் எதிர்காலம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. நம்ம சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சுன்னா, வியாதிகள், பலவீனங்கள், சோதனைகள் இதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனா பாருங்க, ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். நம்ம எதிர்காலம் யார் கையில இருக்கு சொல்லுங்க? ஆண்டுடைய கையில. ஹல்லேலூயா. சரி கவனிங்க, அதுலயே 3வது 4வது வசனம் பாருங்களே. என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். நான் அதை வாசிக்கும் போது நீங்களும் சேர்ந்து வாசிக்கணும். அந்த வசனத்துல என்ன சொல்லுது? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் என்ன செஞ்சிருக்கீங்க? அறிஞ்சு. ரொம்ப அழகா அறிந்து வச்சிருக்கிற. நம்ம என்ன பேச போறோம்னு யாருக்கு தெரியும்? ஏசப்பாக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது என்னன்னா, என் வாயின் வார்த்தைகளையும் என் மனதின் எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். முன்னாடியே என் வாயின் வார்த்தைகளையும் என் மனதின் எண்ணங்களையும். பைபிள்ல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே மனுஷன் என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்பிக்கணும். மத்தியில் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்ப கணக்கு கொடுக்கணுமா? நியாயத்துக்கு நாள கணக்கு கொடுக்கணுமாங்க. நம்ம சபைக்கெல்லாம் வர்றோம், ஆண்டவர்லாம் தேடுறோம். எந்த அளவுக்கு மனசார இந்த ஆண்டவரை தேடுறோம் என்பது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. அதனால்தான் அவர் யார் சொல்லுங்க? செய்தி மறந்துடக்கூடாது. சர்வ ஞானி. அதனால என்ன நடக்குது? அவர் தேவன், சகலத்தை அறிந்தவர், தனி மனிதனையும் நாடுகளையும் அறிந்தவர், கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை அறிந்தவர், என்னை அறிந்தவர். என் உட்காருதல், எழுந்திருத்தல், என் செயல்கள், என் சிந்தனைகள், மனதின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர். அதைத்தான் சங்கீதம் 139 தாவீது சொல்றார். நான் பிரமிப்புண்டாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன்றார். ஹல்லேலூயா. ஆலோசனைகளா எனக்கு எத்தனை அருமையானவைகள் அப்படிங்கிற. அப்ப இந்த முதல் பகுதியில இவ்வளவு காரியம் நம்ம கற்றுக்கொண்டோம். ஒரு தீர்மானம் எடுப்போமா? நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஒரு 2 வசனம் வாசிக்கலாம். 23, 24 வாசிங்களே பார்ப்போம். தேவனே, எல்லாரும் வாசிக்கலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நட. இதுதான் நம்ம தீர்மானமா இருக்கணும். என்னை அறிந்து கொண்டார், நான் என்ன செய்யணும்? உமக்கு வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட ஏதாவது இருந்தா ப்ளீஸ் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கிருங்க ஆண்டவரே. அதாவது என்ன கேட்கணும்னா ஒரே வரியா எழுதுங்க. உள்ளான மனிதனில் பரிசுத்தத்தை நான் வாஞ்சிப்பேன். உள்ளான மனுஷன்ல, மனசுல என்ன வந்திருக்கணும்? என்ன வந்திருக்கணும்? பரிசுத்தமான எண்ணங்கள், பரிசுத்தமான சிந்தனைகள், இதெல்லாம் வந்துடணும். ஏன்னா யார் பார்க்கிறா? யார் பார்க்கிறா? தேவன் பார்க்கிறாரு. அப்ப தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நாம என்ன கேட்கணும்? எனக்கு உள்ளான மனுஷன்ல பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. முதல் பாயிண்ட். 2வது 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையும் நம்ம பார்க்கணும். அதுல நீங்க 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ம் 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 ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படிக்கப்பட்டான், நீர் அங்கே இருக்கிறேன். போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் பிடிக்கும். வெளிச்சமாயிருக்கும், உமக்கு மறைவாக இருளும் அந்தகரப்படுதல். இரவு பகலை போல வெளிச்சமா, உமக்கு இருளும் வெளிச்சமும். அவருக்கு இருட்டு வெளிச்சனே இல்லைங்க, அவர் இருளையும் பார்க்கக்கூடியவர். அதான் தேவன். மனுஷன் பகல்ல தான் பார்க்க முடியும். அதான் சொன்னேன், கண்ணுல ஒளி இருக்கா அப்படின்னா இல்லை, வெளிச்சம் இருந்தாதான் கண்ணு பார்க்க முடியும்.
வெளிச்சம் இல்லைன்னா கண்ணு பார்க்க முடியாது. ஆனா தேவன் இருட்டிலையும் பார்க்கக்கூடியவர், அதான் தேவன். ரெண்டாவது, இவர் எப்படிப்பட்டவர்னா, நம் தேவன் சர்வ வியாபி. சர்வ வியாபி அப்படின்னா என்னோடு இருக்கிறவர் நடத்தும், என்னோடு இருக்கிறவர். அதான் 5-12 வசனம். அதாவது தேவன் சர்வ வியாபி, தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர், அவர் இல்லாத இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்கும் நிறைந்தவர். ஏகோவா எலோஹிம் அப்படின்னு சொல்ல, எங்கும் நிறைந்தவர். பாதாளத்தில் போய் படுக்கப்பட்டால் நீ அங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு தாவீது. அப்படின்னா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எங்க போனாலும் தப்பிக்கவே முடியாது, அவர் பார்த்துட்டே இருக்காரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க சர்ச்சு நாங்க போயிட்டோம், சரி நின்னுட்டோம், பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆண்டவர். அதனால எங்கு நிறைந்தவர், என்னுடன் இருக்கிறவர். எப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறார். 5-6 வசனம் என்னை சுற்றி இருக்கிறாரு. 7-10 வசனம் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறாரு, எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறாரு. அடுத்து 11-12 எல்லா நேரங்களிலும் இருக்கிறார், என்னை சுற்றிலும் இருக்கிறார், என்னை எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார், எல்லா நேரங்களிலும் என்ன செய்றாரு, இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப என்னை சுற்றி இருக்கிறாரு, எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறாரு, எல்லா நேரத்தில் இருக்கிறார்னா நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதான் அந்த வசனம் 19-22 19 22 வசனம் வரை இருக்கு. அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்களை பார்ப்போம். தேவனே நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும், இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு. அதாவது என்ன செய்யனா, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டேன். எழுதிக்கங்க, என்ன செய்யக்கூடாது? முதலாவது நான் பரிசுத்தத்தை வஞ்சிக்கணும். ரெண்டாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். தேவனுக்கு விரோதமா நம்ம என்ன செய்யக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. வசனம் 13-16 வசனம் வரையும் வேகமா வாசிக்கலாமா? 13-16 வசனம் வரையும் வாசிங்க. நம்ம நீர் என்னை உள்ளந்தெரிங்களை காப்பாற்றினீர், அதிசயமா உண்டாக்கட்டபடியா உம்மை துதிப்பேன். அதிசயமானவைகள் தெரியும் உண்டாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, கண்டது ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவாக்கப்படும். உங்க புஸ்தகத்துல நான் உருவாக்கப்படும் முன்னாடி என்னை பற்றி அவர் எழுதி வச்சிருந்தாராம். ஹல்லேலூயா. என்னை பற்றி எழுதி வச்சிருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். மூணாவது என்ன அப்படின்னா, தேவன் சர்வ வல்லவர். மூணாவது எப்படிப்பட்டவர்? முதலாவது என்ன சொன்ன, சர்வ ஞானம். ரெண்டாவது மறுபடியும் சொல்லுங்க, சர்வ வியாபி. நான் கடைசியில் அந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதி போடுறேன் பாருங்க. சர்வ வியாபி. மூணாவது தேவன் சர்வ வல்லவர். எப்படி அவர் சர்வ வல்லவர்னா, தேவன் சர்வ வல்லவர், அதாவது தேவன் சகலத்தையும் உருவாக்க வல்லவர். தேவன் எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் உருவாக்க வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. அதனால்தான் சர்வ வல்லவர்னு சொல்லுவோம். அவர் எல்லாத்தையும் உருவாக்கினவர். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்களை நான் பூமியில இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன், அழிப்பேன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் உருவாக்கினவர், உண்டாக்கினவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாத்தானால செய்ய முடியாத 4 விஷயங்கள். கர்ப்பத்தின் கனியை கொடுக்க முடியாது, தேவ சித்தம் இல்லாம ஒரு மனிதனை கொல்ல முடியாது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியாது, வானத்தையும் பூமி அவனால உண்டாக்க முடியாது. தேவன் உருவாக்கினதை வச்சுதான் அவன் கிரியை செய்ய முடியும். ஆனா தேவனை போல எதையும் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அந்த சங்கீதத்துல என்ன சொல்றாரு? 13ஆம் வசனம், என் உள்ளான மனிதனை அவர் உருவாக்கினார். எப்படி உருவாக்கிறார்? நம்மள உள்ளான மனுஷன் எப்படி நம்மளை படைச்சிருக்காரு கொஞ்சம் யோசிங்களேன். சரீரத்தை மட்டும் இல்லைங்க, ஆவி ஆத்மாவை உடைய மனிதனா நம்மளை படைச்சிருக்காரு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின். ஆவி ஆத்மா சரீரமா நம்மளை படைச்சிருக்கிறாரு. வானங்களுக்கு கூட வானங்கள், வானாதி வானங்கள், 3 வானங்களை கூட சொல்றாரு. அப்படிதான் தண்ணியிலையும் 3 நிலைகள் இருக்கு, திடம், திரவம், வாயு.
காலங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப தேவன் சகலத்தையும் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? என்ன ஆவி ஆத்மா சரீரமா உருவாக்கி இருக்கிறார். நான் ஆண்டவரை சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கிறது என் சரீர சோகத்துக்காக மாத்திரம் இல்ல, ஆத்மாவில நான் பலன் அடைகிறேன். ஹல்லேலூயா. ஆவியில பலன் அடைகிறேன். இரண்டாவது, என்னை காப்பாற்றினார். என்னை காப்பாற்றுகிறவர். அந்த 13ஆம் வசனத்தின்படி, என்னை என் தாயின் கற்பத்தில் காப்பாற்றினீர். எவ்வளவு ஆச்சரியம்! தேவன் மனுஷனை உருவாக்கி இருக்கிறார்ல. தாயின் கர்ப்பத்திலிருந்தே நம்மளை என்ன செஞ்சிருக்கார்? ஆண்டவரே தெரிந்து கொண்டு இருக்கிறார். உம்முடைய கண்களுக்கு நான் மறைவாய் இருக்கவில்லை என்று இந்த சங்கீதம் முழுசு படிச்சு பார்த்தா தெரியும். அப்ப நம்ம எப்பவே காப்பாத்தினாரா? தாயின் கர்ப்பத்திலேயே நம்மளை காப்பாத்தினாருங்களா? கடைசி நேரத்துல கூட நம்மளை எத்தனையோ ஆண்டு காப்பாற்றிருக்காருங்க. இப்படி ஆண்டவரை நீங்க தியானிச்சு பாருங்களேன். நம்ம தேவன் நமக்கு செய்யாத நன்மையே இல்லைங்க. கேட்டதை விட ஆண்டவர் நமக்கு கேட்காத நன்மைகளை நிறைய செஞ்சிருக்கிறார். அப்படின்னா என்ன செய்யலாம்? அவர் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு, என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்படியே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கலாமா? இல்ல, ஆயத்திறந்து துதிக்கலாம். அப்படிதான் சங்கீதக்காரர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை. அப்படின்னு அமைதியா இருக்க மாட்டேன். என்ன எவ்வளவு அழகா படிச்சுட்டீங்க, அப்படியே உட்கார்ந்து இருக்கல, நான் துதிக்க போறேன் உங்களை. அல்லேலூயா, ஆமென். அந்த கவனிங்க, அதாவது என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, அந்த இடத்துல என்னை உருவாக்கி, என்னை அதிசயமாய் உருவாக்கி. மூன்றாவது, என்னை அதிசயமா, என்ன எனக்குள்ள உள்ளான மனுஷனை உருவாக்குனீங்க. ஃபர்ஸ்ட் அந்த வசனம் 13ஆம் வசனம், உள்ளான ஆவி ஆத்மாவை வச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்னை அதிசயமா உருவாக்குனீங்க. ஆவி ஆத்மா, ஆவி தேவனோடு தொடர்புள்ளது, ஆத்மா சரீரத்தையும் ஆவிக்கும் தொடர்புள்ளது. ஆத்மாவை கத்தர் வச்சாரு. சரீரத்தின் புலன் உணர்வுகள் 5 உணர்வுகள்: பார்த்தல், கேட்டல், தொடுதல், நுகர்தல், ருசித்தல். இந்த 5 புலன் உணர்வுகள், உலக பிரகாரமான இந்த உணர்வுகள் மூலமாக ஆத்மாவை நம்ம கான்டாக்ட் பண்றோம். அந்த ஆத்மா ஆவியோடு கான்டாக்ட் பண்ணுது. நீதிமொழி 20:27, கர்த்தர் தந்த தீபமா இருக்கு இந்த ஆவி. இந்த ஆவிதான் நமக்குள்ள இருக்கிற ஆவிதான் தேவனோடு பேசுது. அதனால தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுது, ஆத்மா பலனடைகிறது. சரீரத்தில் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறோம்? மகிமைப்படுத்துறோம். தொடர்ந்து திருவந்து எடுக்கிறோம், கர்த்தரை பின்பற்றுறோம், பைபிள் படிக்கிறோம், சுத்திகரிச்சுட்டே இருக்கிறோம். இந்த மாற்றங்களை நமக்குள்ள நடந்துட்டே இருக்கும்போது நமக்குள்ள மறுரூபமாகுது. ஹல்லேலூயா. இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை உண்டாக்குனீங்க. தேங்க்யூ. அடுத்து என்ன செஞ்சீங்க? ஆண்டவரே என்னை காப்பாத்துனீங்க. அப்படியே விடல, என்னை காப்பாற்றுனீங்க. அடுத்து என்னை அதிசயமா உருவாக்கி இருக்கிறீங்க. அல்லேலூயா. என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க? அதிசயமா உருவாக்கி இருக்கிறார். அடுத்த 16ஆவது வசனம், என்னை பற்றி அவர் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரா? என்னை பற்றி ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. யாரு மறந்தாலும் என்னை மறக்காத ஒரு நேசர், ஆத்தும மணவாளன் என் ஆண்டவர் இயேசு. அவரை பற்றியும் அவர் என்ன பற்றியும் சொல்லி இருக்கிறத படிக்கிறதாங்க இந்த பைபிள். நான் ஏதோ படிச்சு எல்லாத்துக்கும் சொல்லணுன்றதுக்காக இல்லை. கவனிங்க, பல கேள்விகள் கேட்குறாங்க. முதலாவது அந்த பைபிளை உங்களை பற்றி படிக்கணும். யாராவது உங்களை வாக்குவாதம் பண்ணாங்கன்னா அந்த பைபிளை உருப்படியாக படிக்கணும். படித்தாலே அவங்க கேள்விகள் ஆண்டவன் கூட பேச ஆரம்பிச்சிருவாரு. யாரை கேட்டா சொல்லுங்க, உங்க பைபிள் என்னங்க சொல்லுது? தேவனை பற்றியும் தூதனை பற்றியும் மனுஷனை பற்றியும் சொல்லி. இதாங்க எங்க பரிசுத்த வேதாகமம். பரிசுத்தம் என்பது பிரித்தெடுக்கப்படுதல், வேறு பிரிக்கப்படுதல், வித்தியாசப்படுத்தப்படுதல், விசேஷமாக்கப்படுதல். அதான் பரிசுத்தம். பரிசுத்தம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையும் விசேஷமா வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுற புத்தகம். அல்லேலூயா. அதனால்தான் இதை படிக்கணும். இந்த விசேஷத்தை, இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா நீங்க விசேஷங்களா மாறிடலாம். கடைசியா 4 விஷயத்தை சொன்னேன். என்னை உருவாக்கினார். எப்படி? சர்வ வல்லவர். என் உள்ளான மனுஷனை உருவாக்கினார், என்னை காப்பாற்றினார், என்னை அதிசயமா உருவாக்கினார், என்னை பற்றி அவர் புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். நான் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். என்ன செய்ய போறேன்? 17, 18 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசி முடிக்க போறோம். 17, 18 என்னோட சேர்ந்து வாசிங்க. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நாம் விழிக்கும் போது இன்னும் அண்டையில் இருக்கிறேன். கடைசியா நம்ம என்ன செய்ய போறோம்? அவரை எண்ணி துதித்து அவரோடு கூட இருக்கணும். அந்த தீர்மானம். ஆண்டவர் சொன்ன, இயேசுப்பா, நான் உங்களை நினைச்சு உங்களை துதிச்சு நான் எப்போது நினைச்சனும் உங்க கூட இருக்கணும். இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? 3 காரியங்களை சொன்னேன். நம் தேவன் சர்வ ஞானி, நம் தேவன் சர்வ வியாபி, நம் தேவன் சர்வ வல்லவர்.